ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மூவி வாய்ஸ் சேனல். இந்த வீடியோவில் ரீசெண்டாக தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆன 5 பெஸ்ட்டான சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவிஸ் தான் என்னென்ன அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இதில் வந்து மலையாளம் அண்ட் தெலுங்கு இதெல்லாம் கலந்த ஒரு மூவிஸ் தான் லிஸ்ட்டு போட்டிருக்கேன். ஸோ 5மே பெஸ்ட்டான மூவிஸ் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். 5th பிளேஸில் நம்ம பார்க்க போகிற மூவி ஐடென்டிட்டி. இந்த படத்தில் நம்ம டோவினோ தாமஸ் அண்ட் த்ரிஷா அவங்களாம் சேர்ந்து தான் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு மலையாளம் மூவியாக தாங்க ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்துக்கு IMDbல 7.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரிமினல் ஒரு பணத்தை எரிக்கிறத நம்ம த்ரிஷா அவங்க பார்த்துடுறாங்க. ஸோ இந்த விஷயத்த போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லி போகும்போது அவங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துடுது. அந்த ஆக்சிடெண்ட் மூலிமா அவங்க எல்லா விஷயத்தையுமே மறந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் அவங்கக்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த கொலையாளி யாருன்னு சொல்லி அந்த கொலையாளியை வரைகிறதுக்காக ஒரு ஆர்டிஸ்ட்டையும் கூப்பிடுறாங்க. ஸோ அவங்க தான் நம்ம டோவினோ தாமஸ். ஸோ ஆர்டிஸ்ட்டாக வர டோவினோ தாமஸ் அந்த கொலையாளியை வரைஞ்சாரா, அப்புறம் அந்த கொலையாளியை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றது அந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். அண்ட் ஸ்டார்டிங்லேருந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இந்த ஸ்டோரி வந்து கொண்டு போவாங்க. க்ரைம் த்ரில்லர் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கில் அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. 4th பிளேஸில் நம்ம பார்க்க போகிற மூவி ரேக்க சித்திரம். இந்த படம் ஒரு மலையாளம் ஃபிலிம் தாங்க. இந்த படத்துக்கு IMDbல 8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல மர்மமான முறையில் அதை தோண்டி பார்க்கும்போது 40 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போன ஒருத்தவங்களோட பணம் வந்து அங்கே கிடக்கு. ஸோ அந்த பணத்துக்கு பின்னாடி யார் இருக்கா, அதை யார் கொலை பண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுல இறங்குறாரு. ஸோ இதுக்கப்புறம் அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். இது ஒரு நல்ல இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக கொண்டு போவாங்க. ஸோ போக போக சில ட்விஸ்டெல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அண்ட் ஒரு சஸ்பென்ஸாகவே கொண்டு போவாங்க. இந்த படம் ஆஹா OTTல தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் 3rd பிளேஸில் நம்ம பார்க்க போகிற மூவி ஆஃபீஸர் ஆன் டியூட்டி. இந்த படமும் ஒரு மலையாளம் படம் தான். IMDbல 7.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருப்பாருங்க. அவர் வந்து ஒரு எப்படின்னா ஒரு ஸ்ட்ரிக்டான எப்பயுமே உருன்னு இருப்பார். அந்த மாதிரியான ஒரு ஆஃபீஸரு. ஸோ அவர்கிட்ட ஒரு கேஸ் வருது, ஒரு செயின் ஃபோர்ஜரி கேஸு. ஸோ அந்த கேஸ் மூலிமா ஒரு மிகப்பெரிய கேஸோட அது கனெக்ட் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் அந்த மிகப்பெரிய கேஸ் அவரை எங்கே போய் கொண்டு போய் நிறுத்துச்சு. அண்ட் அதுக்கு பின்னாடி நிறைய ட்விஸ்டெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், வேறு மாதிரி இருக்குங்க இந்த படம். இந்த படத்தோட தீமே அப்படி தாங்க போகும். ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு செயின் ஃபோர்ஜரி மேட்டரில் ஆரம்பிக்கிற அந்த ஒரு விஷயம் எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய க்ரைமுக்கு அது கனெக்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இவரை பழி வாங்குகிற விஷயமா இருக்கட்டும், அண்ட் இவரோட பர்சனல் லைஃபோட அது எவ்வளோ கனெக்ட் ஆகிருக்கு, அந்த விஷயங்கள்லாம் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம பார்க்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அண்ட் ட்விஸ்ட் எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. முக்கியமாக ஹீரோடைய ஆக்டிங்கு வேறு லெவலில் இருக்கும் இந்த படத்தில். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் 2nd பிளேஸில் நம்ம பார்க்க போகிற மூவி இப்போ ரீசெண்டாக தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன ஹிட் த தேர்ட் கேஸ். இந்த படத்தில் நம்ம நானி தான் நடிச்சிருக்காரு. அண்ட் இது ஒரு தெலுங்கு படமாக தாங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு IMDbல 7.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஹிட் த ஃபஸ்ட் கேஸ், செகண்ட் கேஸ்ன்னு சொல்லி 2 படங்கள், ரெண்டுமே வேறு இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்தது. ஸோ இது வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரி. அண்ட் 4th பார்ட்டாக நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்தும் ஒரு படம் வரப்போகுது. ஸோ இது எல்லாமே வந்து தனித்தனியான செப்பரேட்டான ஸ்டோரி தான். 2 படமும் பார்த்துருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இதை டேரெக்டாக கூட பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நானி வந்து ஒரு போலீஸாக இருக்கார். அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் ஒரு சைக்கோ கில்லர் தொடர்ந்து நிறைய கொலைகளை பண்ணிகிட்டே வரான். ஸோ அந்த சைக்கோ கில்லரை தேடி நம்ம ஹீரோ வந்து போக ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது அந்த படத்தோட ஸ்டோரி. அண்ட் பல ட்விஸ்ட்டுகள் வச்சுக்கிட்டே போவாங்க. அதெல்லாம் வந்து ரிவீல் ஆகும்போது சூப்பராகவே இருக்கும். அண்ட் ஒரு வேறு மாதிரியான ஆக்ஷன் மூவியாகவும் மாறுங்க. ஃபஸ்ட் ஹாஃப் வரையுமே வந்து ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக போகும். அண்ட் செகண்ட் ஹாஃப்லலாம் பார்த்தீங்கன்னா ரத்தம் தெறிக்க ஆக்ஷன் த்ரில்லர் மாதிரியே மாறிடும். ஸோ அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஆக்ஷன்ஸ்லாம் இந்த படத்தில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆக்ஷன் அண்ட் த்ரில்லர் இதெல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள் தான் நான் சொல்வேன். அண்டு கிளைமேக்ஸில் ஒரு கேமியோ வேறு இருக்குது. ஸோ அதை நான் ரிவீல் பண்ண விரும்பலை, நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேட்டர்ஸில் தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஃபஸ்ட் இடத்துல நம்ம பார்க்க போகிற மூவி தொடரும். இந்த படம் ஒரு மலையாளம் மூவி தாங்க. நம்ம மோகன்லால் சார் தான் நடிச்சிருக்காரு. IMDbல 8.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பேசிக்காக இந்த படம் இன்னொரு திருஷ்யம் கூட சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோகன்லால் வந்து ஒரு கார் வச்சுருப்பாருங்க. ஸோ அந்த காரை வந்து யாரையுமே தொட விட மாட்டார். அந்தளவுக்கு பாதுகாப்பாக பார்த்துட்டு வந்துட்டுருப்பார். அந்த கார் அவருக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கராஜில் வந்து இந்த காரை விட்டுட்டு போயிருப்பாருங்க. ஸோ வந்து பார்க்கும்போது அந்த கராஜில் இருந்த காரை போலீஸ் வந்து சீஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த காரில் வந்து கஞ்சாலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சீஸ் பண்ணியிருப்பாங்க.
இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு அந்த போலீஸ்கிட்ட கேட்கும்போது அவங்க நான் சொல்கிற விஷயங்கள்லாம் நீ பண்ணணும், அப்படி பண்ணாதான் உன் கார் உனக்கு திருப்பி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்னென்னலாம் பண்ணார் அப்படின்றது தான் அந்த படத்தோட ஸ்டோரி. இது ஒரு பயங்கரமான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக மாறும். ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பித்தாலும் அதுக்கப்புறம் போக போக சூப்பராகவே கொண்டு போவாங்க. அண்டு பல பேர் இதை பார்த்தவங்க அடுத்த திருஷ்யம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அண்ட் அந்தளவுக்கு த்ரில்லிங்காகவும் இந்த படம் இருக்குது. இந்த படம் வந்து தமிழ் டப்பிங் பண்ணி இப்போது தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு பார்க்கணும் அப்படின்னா தேட்டர்ஸில் பாருங்கள். அண்ட் அவ்வளோதான் கைஸ், இதுதான் வந்து டாப் 5 லிஸ்ட்டு இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மலையாளம் அண்ட் தெலுங்கு மூவிஸ். அண்ட் நம்ம தமிழ் மூவிஸும் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் சப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடியோஸ் போட ஆரம்பிக்கவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அவ்வளோதான் கைஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, signing off.